இங்க பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்குன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேல பெரிய கோவம் இருக்கு. 50 வருஷமா நடக்காத ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு சிக்கல் கிரவுண்ட்ல இருக்கு. அதை நீங்க சரி பண்ணும். நீங்க சரி பண்ணாம கதை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்கன்னா இந்த கோவம் உங்களுக்கு எதிராகவும் திரும்பிடும். இப்ப திமுக அதிமுக பேசின கதையெல்லாம் நம்பாம அதெல்லாம் கேட்காம அவங்களை தூக்கி போட்டுதான் தாவேக்கா பக்கம் போயிருக்காங்க. நாளைக்கு தாவேக்கா அந்த பிரச்சனைகளை தீக்கணும். இந்த பிரச்சனையை தீக்கலனா மக்களோட கோபம் அந்த பக்கமும் திரும்பும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தாவேக்கா ஆதரவாளர்களுக்கு தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கே நான் பாக்குறேன். ஆனா இப்போ விஜய வீழ்த்தக்கூடிய வலிமையான ஒரு விஷயம் வரணும். இப்ப டிஎம்கேவை வீழ்த்தக்கூடிய வலிமையான விஷயமா விஜய் வந்ததுனால இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே ஆட்சி இழக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. இப்ப அடுத்து விஜயை வீழ்த்தக்கூடிய வலிமையான நபரா ஒரு பார்ட்டி தேவைப்படுது, இல்ல ஒரு பெர்சன் தேவைப்படுது. அது அகைன் டிஎம்கேவா இருக்க முடியுமா, அல்லது இன்னொரு ஒரு நியூ பார்ட்டி தான் எமர்ஜ் ஆகும்? இப்ப திமுக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை படைத்த கட்சி எப்போ உருவாச்சு? விஜய் வந்ததுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான். ஓகே. சோ அதனால 3 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி இன்னைக்கு பவரை கேப்சர் பண்ணியாச்சு. சோ அதனால ஒரு வலிமையான மாற்ற உருவாக்குவதற்கு தேவையான விஷயம் என்னன்னா அரசியல் புறசூழல் தான். விஜய் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது. இது வெறுமனே விஜயோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் கிடையாது, அவரோட பாப்புலாரிட்டி மட்டும் கிடையாது. இதே பாப்புலாரிட்டியோட இருந்திருந்தாலும் அப்ப ஒரு ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டார். சோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா பாருங்க, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா தான் இலவசங்களும் அதிகமாயிருக்கு. பொங்கலுக்கு இந்த காசு அதிகமா கொடுக்கறது, இலவசங்கள் அதிகமா, இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க லாஸ்ட் 10 இயர்ஸா? இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டமால எல்லாருக்கும் சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல. சோ அரசுன்ற நிறுவனத்தால சில விஷயங்கள் பண்ண முடியல, தமிழ் சொசைட்டியால சில விஷயங்கள் பண்ண முடியலன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா லஞ்சம் மாதிரி காசு கொடுக்குறீங்க. அப்ப இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதான் அது காட்டுது. சோ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கரெக்டா ஒரு புது பார்ட்டி வருது, ஒரு ஃபேமஸான மனிதராகவும் இருக்காரு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அப்ப மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. ரைட்டு, இவருக்கு ஓட்டு போட்டா இவங்க 2 பேரையும் வீழ்த்திடலாம்னு கான்பிடன்ஸ் வருது. அந்த கான்பிடன்ஸை என்டிகேவால ஏற்படுத்த முடியல, பிஜேபியால ஏற்படுத்த முடியல. பட் அவங்க அந்த கான்பிடன்ஸை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இப்ப மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்களோ அந்த விஷயங்களை நீங்க ப்ராப்பரா பூர்த்தி பண்ணணும். ஓகே. அதை செய்ய முடியலன்னா நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. ஆனா இவங்களுக்கு இந்த சிஸ்டமை மாத்துறதெல்லாம் கஷ்டம். நீங்க ஒரு ஒரு சோசியல் சேஞ்சை ஏற்படுத்தணும். இல்ல அந்த அளவுக்கு இவங்க ஒரு ரிஃபார்மரான ஒரு கட்சியாவோ இல்ல ஒரு ஆட்சியாவோ இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தாவேக்கா ரொம்ப மோசமான ஒரு கட்சியை தான் நான் பாக்குறேன். ஓகே. ஸோ இவங்களால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்னா உடனே மக்கள்லாம் சில பேர் கோச்சுக்கிறாங்க. உனக்கு என்ன இப்பவே தெரியும், இன்னும் 4 வருஷம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கிடையாது. டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் பால்லயே அடிக்க மாட்டாருன்னு சொல்றது இருக்குல்ல, அப்படி கிடையாது. அரசியல் செயல்பாடே வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்படி கூட இல்ல. அரசியல்ல மாற்றம் வரணும்னா அது ஒரு தலைவர் பண்ண மாட்டாரு, நானும் நீங்களும் சேர்ந்து தான் பண்ணணும். இந்த தலைவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவாருன்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே ஒரு ஜோக்கான விஷயம். ஆனா தலைவர்கள் தானே நிறைய கைட் பண்றாங்க, வழி நடத்துறாங்க. அதை நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் மாற்றங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம் நம்ம. இப்ப இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு காலத்துல அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், அதுக்காக வெளியே வந்தோம், அரசியல் மாற்றம் நடந்தது. இன்னைக்கு கையேந்தி எனக்கு இலவசங்கள் வேணும்னு கேட்கிறோம், இலவசங்கள் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அரசியல்வாதிகள் தனியாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க எதை கேட்குறீங்களோ அதை தான் கொடுப்பாங்க. ஸோ மக்கள் நாளைக்கு வெளியே வந்து எனக்கு ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், அரசியல் மாற்றம் வரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வெளியே வந்தா அரசியல் மாற்றம் நடக்கும். இல்ல ஒரு தலைவர் வருவாரு, அவர் ஒரு பெரிய ஃபேமஸான ஆளா இருப்பாரு, அவர் நல்ல மனசுக்காரர், அப்படிலாம் நடக்காது. ஒரு அர்ச்சகர் யாரும் வரமாட்டாரு, மக்கள் அப்படிலாம் வரமாட்டாங்க. மக்களுக்கு புத்தி வந்து மக்கள் ஸ்ட்ராங்கா அரசியல் ரீதியா யோசிச்சு பாருங்க. 60s ஏன் மாற்றம் வந்தது? 60s மக்கள் பொலிட்டிக்கலி அவேரா இருந்தாங்க. 50s 60s மக்கள் வெளியே வந்தாங்க, மொழிக்காக போராடினாங்க, இங்க நடக்கக்கூடிய நிறைய அநியாயத்துக்காக போராடினாங்க. சொசைட்டில குறிப்பிட்ட சில சாதியினர் பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதுக்கு எதிராக போராடினாங்க. அப்பதான் அந்த மாற்றம்லாம் வந்தது. சாதாரண நாட்டிலும் மேலே ஏறி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் அங்கிருந்தா ஏற்படுது, அரசியல் மாற்றமும் அங்கிருந்தா ஏற்படுது. அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு நிறைய தேவைகள், வாழ்க்கை முறையிலே நிறைய தேவைகள் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தேவைகள் இல்லாம ஒரு ஒரு வசதியான வாழ்க்கை முறை, கேளிக்கை வாழ்க்கை முறையில இருக்கிறதுனால மக்கள் ஒரு மாதிரி அந்த கேளிக்கை சார்ந்தே இருக்கிறாங்க அப்படின்னு. எப்பவும் அப்படிதான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாங்க, அரசியல் மாற்றம் ஏற்படுத்துவாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசியலற்றவர்களா மாறிடுவாங்க. அப்புறம் அரசியலற்றவர்களா நீங்க மாறும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்புறம் திருப்பி எல்லாம் வெளில வந்து சண்டை போடுவாங்க. மக்களை திருப்பி பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒன்றும் 20 வருஷம் வெயிட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு 4 பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்தது. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் புரிதல்லாம் இல்லை. அந்த மூமெண்ட்டோட பேரை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுது அது சீரியஸான பொலிட்டிக்கல் மூமெண்ட் இல்லை. ஆனா அவங்க வெளியே வந்து கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதை அவங்களால செய்ய முடியுது. ஸோ இப்போ இந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. ஒரு 10 நாள் வெளில வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எஜுகேட் பண்ணும். அவங்க எல்லாரும் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ மக்களை அரசியல் மயப்படுத்துறது ஒரு சாதாரண காலகட்டங்களில் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். எப்பா எப்படி மக்கள் எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்துறது. ஆனா இந்த மாதிரியான இவெண்ட்ஸ் நடக்கும்போது டப்புன்னு மக்களே பொலிட்டிசைஸ் ஆயிடுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அப்படிதான். சாதாரண சாமானியனும் பார்த்தா பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் இவர் அப்படி சொன்னாரு, ஏன் அவர் அப்படி சொன்னாரு, இவரு ஏமாத்த பாக்குறாரு. ஸோ எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு 4 இஷ்யூ டக்குன்னு வெடிச்சதுன்னா தமிழ் மக்கள் அரசியலுக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் வழிக்கு வருவாங்க. நம்ம தான் அரசியல்வாதிகளை டிக்டேட் பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி. ஆனா இங்க நம்மளோட மனசு எப்படி இருக்குன்னா மன்னராட்சியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர் தலைவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, விஜய் வந்து எல்லாம் பண்ணிடுவாரு. ஸோ அதனால அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நான் இப்பவே சொல்லிடுவேன், நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதே உங்களுக்கு அரசியல் புரிதல்ன்றதுதான் காட்டுது. அவர் ஒரு நடிகர்ன்றதுக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க. அதுவே முதல் தப்பு. நீங்க தவறு பண்ணிக்கிட்டு கரெக்டான அவுட்கம் வரும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அப்படி வராது. நீங்க சொசைட்டி மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளில வரணும். நீங்க வெளில வந்து சண்டை போடணும். சண்டை போடலன்னா ஒன்றும் நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடக்கூடிய ஒரு நேரத்தில் உதயநிதியை கைது பண்ணுறாங்க. அது அவ்வளோ சென்சிட்டிவ்னா இஷ்யூ சென்சிட்டிவாக இருக்கலாம். ஆனால் அதில் உதயநிதியை ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான இஷ்யூ கிடையாது. பட் அதை மீறி ஒரு கைது பண்ணியே தீர்வுன்னு பண்ணுற அந்த ஆக்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதான் இவங்களை பொறுத்தளவில் இப்போ அவங்க என்ன இன்டென்ஷனோட கைது பண்ணாங்க அப்படின்றத விட அந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். காவிரி இஷ்யூவை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி இப்ப எந்த பேச்சும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவுட்கம் இதுதான். இஷ்யூவை டைவர்ட் பண்ணியிருக்காங்க, அவுட்கம் இதுதான். அந்த விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலா காவிரி இஷ்யூவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அது நம்ம உரிமை சார்ந்த விஷயம். ஆனா காவிரி இஷ்யூவை டிவிகேவால ஸ்டார்டிங்ல இருந்தே சரியா டீல் பண்ண முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா தாவேக்காவால ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்க முடியுது. திமுகவை எதிர்த்து பேச முடியுது, அவ்வளவுதான். அது கூட திமுகவுக்கு எதிராக சாலிட் எதுவும் பண்ண முடியல. திமுகவை எதிர்த்து பேச முடியுது. அதை தாண்டி தாவேக்காவால வேற எதையுமே செய்ய முடியல. பிஜேபி எதிர்த்து பேச முடியல, காங்கிரஸ் எதிர்த்து பேச முடியல, கர்நாடக அரசு எதிர்த்து பேச முடியல, அவங்க மினிஸ்டர்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட தவறுகள் பண்றாங்க. இப்ப ஜெயலலிதா அவர்களா இருந்தாங்கன்னா 4 பேர் இப்ப தூக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு அது கூட பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? உங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். நீங்க மினிஸ்டர் பதவியெல்லாம் பறிச்சீங்கன்னா அவங்க வேற கட்சிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு இருக்கிற சீட்ஸும் காணாம போயிடும். ஏற்கனவே நீங்க இப்ப மைனாரிட்டியா இருந்து உள்ள ஆட்களை கொண்டு வர முயற்சியில இருக்கீங்க. சோ அதனால இவங்கனால எந்த விஷயத்தையும் ப்ராப்பரா பண்ண முடியல. வெறுமனே திமுக எதிர்ப்பை மட்டும்தான் இவங்கனால பேச முடியுது. ஸோ அப்ப இது ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்ஸா இருக்காது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கணும்னா, இங்க ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்னா இந்நேரம் கர்நாடகா அரசு மேல பெரிய அழுத்தம் போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டியிருக்கணும். அதுதான் முதல் பிரைமரியான விஷயம். நீங்க என்ன பண்றீங்க, இதை ஒரு இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்றீங்க. இது ஒரு சோசியல் இஷ்யூ, சோசியல் ப்ராப்ளம். நீங்க உங்களுக்கு 35% ஓட்டு தான் இருக்கு, மீதி கட்சிகளுக்கு 65% ஓட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 65% மக்கள் தாவேக்கா அல்லாத மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப நீங்க கர்நாடகா அரசுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்துறீங்கன்னா அந்த மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அப்ப நீங்க அந்த கட்சிகளை முதல்ல உள்ள கொண்டு வரணும். அந்த கட்சிகள் உள்ள கொண்டு வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தனியா பிஎம்க்கு ஒரு லெட்டர் அனுப்புறீங்க. அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா, ஆல் பார்ட்டி மீட்டிங் வழியா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை நீங்க பிஎம் பண்ணி அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா. ஸோ அப்ப இது இவங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்களை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமா ப்ரெஷர் போடாம அமைதியா போயிடுறது பெட்டர். அப்புறம் இன்னொன்னு நரேட்டிவ் செட் பண்றது. நான் ஒரு இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே சாதிச்சுட்டேன், எல்லாத்தையுமே நான் சூப்பர்மேன் மாதிரி தனியா தான் டீல் பண்ணுவேன். ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தனியா தான் போவேன், ஒரு இண்டிவிஜுவலா போவேன்.
இண்டிவிஜுவலா போய் நான் பேசிட்டு வருவேன். படத்துல ஹீரோ எப்படி பண்ணுவாரோ ஆமா, எல்லாம் சரியாயிடும். அங்க போய் ஒண்ணும் இருக்காதுங்க. இப்போ இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட போய் அவங்க ஆய்வு பண்ணாங்கல்ல, அது என்ன? அது ஒண்ணும் இல்ல, அது போட்டோஷூட் ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். அது போட்டோஷூட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஷேர் பண்றது. ஆமா, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோஷூட் நடத்துறாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த கப்புள் என்ன பண்ணுவாங்க? இங்க போய் போஸ்ட் கொடுக்கறது, இது லொகேஷன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த இடத்துல ஷூட் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும்னு பாப்பாங்க. நம்ம ஈஸியார் போலாமா, மகாபலிபுரம் போலாமா, இல்லைன்னா கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி போலாமா, இங்க இதுல ஸ்பெஷலா ஸ்டுடியோஸ் இருக்கா, எந்த இடத்துல ஷூட் பண்ணா ரொம்ப அழகா பெட்டரா தெரியுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆய்வுன்றது அதுதான். நம்ம ஏர்ல நல்லா உயரத்துல நின்னோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கெத்தா இருக்கும், ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு போட்டோ ஷூட் தான், அதுல ஒரு அவுட்புட்டும் வரப்போறது இல்லை. இப்ப கர்நாடகாவுக்கு விஜய் அவர்கள் போயிருந்தாருன்னா வெறும் போட்டோ ஷூட் மட்டும் தான் நடந்திருக்கும். அங்க போய் ஹெலிகாப்டர் எல்லாம் போற மாதிரி போட்டோ ஷூட், ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம், காரியம் நடந்திருக்காது. இதெல்லாம் அவருக்கும் தெரியும், டிகே சிவகுமாருக்கும். டிகே சிவகுமார் உடனே என்ன சொல்லிட்டாரு, வேண்டான்ட்டார். இப்ப டிகே சிவகுமாரை பொறுத்தளவுல எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. அவருக்கு தமிழ்நாட்டோட முதல்வரோட க்ளோஸா இருக்கிற மாதிரியான இமேஜ் கர்நாடகாவுக்கு போயிடக்கூடாது. கர்நாடகா மக்கள் விஜய் அவர்களும் டிகே சிவகுமார் அவர்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம் கர்நாடகா மக்களுக்கு ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு உஷாரா இருக்காரு அவர். ஏன்னா அந்த மக்களை பொறுத்தளவுல தண்ணி எனக்கு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்ப தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஹேட் இருக்காங்க. அப்படி தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஹேட் இருக்கும் போது தமிழ்நாட்டு முதல்வரோட நான் க்ளோஸா போனா சரி வராது. அப்ப நான் நீங்க வரதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப இங்க சூழல் சரியில்லைன்றாங்க. அப்ப அவங்க இங்க ரொம்ப மோசமான சூழல் இருக்கு, மக்கள்லாம் கோபமா இருக்காங்கன்ற இமேஜை ஏற்படுத்துறாங்க அவங்க. இங்க நம்ம ஸ்டேட்ல ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட கூட்ட முடியல. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது அதுதான். கர்நாடகாவில் கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும். கூட்டினதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா காங்கிரஸ் பார்ட்டி நோக்கி கேள்வி கேட்கணும். ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினா என்ன நடக்கும்? காங்கிரஸ் பார்ட்டிக்கு சிக்கல் வரும். எல்லாரும் காங்கிரஸ் பார்ட்டி தான் கேட்பாங்க. ஆனா இது பார்ட்டியா நம்ம சுருக்கிட முடியுமா? ஒரு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு மத்தியில இருக்க விஷயத்த கொண்டு போய் நீங்க பார்ட்டி மேல போட முடியுமா? சிம்பிள்ங்க, நீங்க பார்ட்டி மேல போட முடியாது. கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் தான். வேற கவர்மெண்ட் இருந்தாலும் இதே மாதிரி தான் நடக்கும்ன்றதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன நான் கேட்பேன்ல பேசிக்கா. தமிழ்நாடு காங்கிரஸ் நாங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சு. நான் தமிழ்நாடு காங்கிரஸோட ஸ்டாண்ட் கேட்கல, நான் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்டை தான் கேட்கிறேன். அப்ப குறைந்தபட்சம் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்டு எனக்கு ஃபேவரபிளா இருக்கணும். காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்டு கர்நாடகாவுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னா கர்நாடகாக்காரன் ஓட்டு மட்டும் தான் காங்கிரஸ் பார்ட்டி கிடைக்கும், தமிழ்நாட்டுக்காரனோட ஓட்டு கிடைக்காது. அதை தெளிவுபடுத்தணும், அந்த அழுத்தத்தை போடணும்ல. இங்க வந்து நம்ம ஓட்டையும் வாங்கிக்கிறாங்க, நமக்கு எதிராகவும் செயல்பட்டுக்கிறாங்க, அப்புறம் இதை வச்சு அரசியல்லாம் பண்ணாதீங்கன்னு வேற பேசுறாங்க. அப்ப நீங்க எனக்கு எந்த கட்சியால லாபம் இருக்கோ அந்த கட்சிக்கு தான் இங்க இடம் இருக்கு. இதுதான் அரசியல் புரிதல். இந்த அரசியல் புரிதல் கூட தமிழ் மக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் விஜய் வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாருன்னா எப்படி? நம்ம எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் சொசைட்டில மாற்றம் ஏற்படும். ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்கு தகுதியானவர்களா நம்ம முதல்ல இருக்கணும். இல்ல இப்ப இவங்களுக்கு அவ்வளவு தூரம்லாம் ரீசன் கூட சொல்ல வேண்டிய தேவை இல்லை. திமுக தான் காரணம்னு ஒரு விஷயத்த சொன்னாலே மக்கள் ஏத்துக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு அது கஷ்டமா? இப்போ மற்ற கவர்மெண்ட்டுக்கு அப்படியான ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்ன இஷ்யூன்னு விளக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு கிரேஸ் கொடுத்துருக்காங்களா? இவங்களுக்கு அந்த இதை சொல்லி நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது. நீங்க திமுக மேல குறை சொல்வதால எனக்கு கரண்ட் பில் கம்மியாக போறது கிடையாது, எனக்கு எலக்ட்ரிசிட்டி கரெக்டா வீட்டுல பவர் இருக்க போறது கிடையாது, காவிரி தண்ணி வரப்போறது கிடையாது. கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டலாம், எல்லா காரணத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான் நீங்க பேசிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்பவே எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிர்மல்குமார் அவர்கள் பேசுறாருன்னா என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான் காரணம், அவ்வளவுதான் அவர் பேச போறாரு. நீங்க அவர்கிட்ட போய் பிரஸ் மீட்டே வைக்க தேவையில்லை, நீங்க பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்லிடலாம். என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான் காரணம். குடும்பம் பாரு, கான்ஸ்பிரசியும் பாரு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கும் பாரு, கர்நாடகா சிஎம்முக்கும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கும் பாரு, எல்லாமே திமுக தான் காரணம். அப்புறம் முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு நாள் ஓடிட்டு இருப்பீங்க? இல்ல ஆனா ஒரு பெரிய லெவல்ல மக்கள் அதை பிலீவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில திரும்ப அதை ஃபீட் பண்ணி. என்னங்க எலெக்ஷன் முடிஞ்சு இப்பதாங்க ஒரு 3 மாசம் கூட ஆகலைங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 3 மாசம் தான் ஆயிருக்கு. நிறைய இஷ்யூஸ் இன்னும் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த 3 மாசத்துலயே இவ்வளவு இஷ்யூஸ் வந்திருக்குன்னா அது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். யூசுவலா புதுசா ஒரு கவர்மெண்ட் பவருக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது.
எதிர்க்கட்சியும் பிரச்சனைகளை கிளப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் புதுசா வந்திருக்காங்க, மக்கள் மத்தியில நல்லா செல்வாக்கு இருக்கும், நம்ம மேல மக்கள் மத்தியில கோபம் இருக்கும், நம்ம ரொம்ப பேசணும்னா மக்கள் நம்மளை எதிர்த்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க எதிர்க்கட்சிகளும் அமைதியா இருப்பாங்க, ஆளும் கட்சிக்கு ஒரு வருஷம் பிரச்சனை இருக்காது. ஆனா இப்ப பார்த்தோம்னா முதல் 3 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் இவங்க யோகத்துக்கு நீட் இஷ்யூ பெருசா வெடிக்குது சிஜேபி ப்ரொடெஸ்ட் வழியா. அதே மாதிரி மேகதாது இஷ்யூவும் பார்த்தா பெருசாகுது. அங்க டேம கட்டுவோன்னு இவங்க பேசுறாங்க காங்கிரஸ்காரங்க, அதுவும் பெரிய சிக்கலா மாட்டுது. இது எல்லாமே டைரக்டா தாவேக்காவுக்கு அழுத்தம் போடக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு அசம்பிளில பேசும்போதும் நீட்டுக்கு எதிராக தான் பேசுறாங்க அவங்க. அது இங்க +2 எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தான் மெடிக்கல் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணப்படணும்னு இவங்க பேசுறாங்க. இந்த ஸ்டாண்டை எடுக்கும்போது நீங்க நீட்டுக்கு எதிராகவும் செயல்படணும். ஸோ அந்த அழுத்தங்கள் நேச்சுரலா உங்க மேல வரும். ஆனா அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டா கடந்துட்டாங்க தானே. அந்த ஒரு 1 or 2 days ஒரு மாதிரி கிரைசிஸ் மாதிரி ஃபீல் ஆனாலும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் சோன்ல அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஓவர் கம் பண்ணாங்க? அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதான் கேக்குறேன். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது. அரசியல் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதான் கேக்குறேன். அது என்ன பண்ண முடியும்? அரசியல் தான் லார்ஜரா இருக்கிறாங்க. அவங்க தான் இப்ப 35%க்கு வந்ததுக்கு மேஜர் ரீசன் அவங்க தான். சோ அவங்கள எங்க கன்வின்ஸ் பண்றது, இல்ல அவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்க? அதுதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னா வச்சுக்க வேண்டியதான். இதே கவர்மெண்ட் வச்சுக்க வேண்டியதான். திமுக தான் காரணம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அதை கேட்டு இருக்க வேண்டியது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல அந்த பீப்புள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பண்ற ஒர்க் கரெக்டா இருக்குதா? இல்ல அவங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு கன்வீனியன்டான ஆட்களுக்கே திரும்ப திரும்ப அந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? தெரியல. அவங்களை என்ன பண்ண முடியும்? நடிகரை பார்த்து ஓட் போட்டிருக்காங்க, அவங்கள போய் என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஒரே விஷயம் தான். அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா இபி பில் ஏறணும், அப்புறம் விலைவாசி எல்லாம் ஏறணும், அப்புறம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அவங்களா நேரடியா பாதிக்கப்பட்டா மட்டும் நேரடியா பாதிக்கப்பட்டு தான் அவங்க மாறுவாங்க. எல்லாருமே அப்படிதான். இப்ப திமுகவுக்கு எதிராக திரும்பினவங்க நேரடியா பாதிக்கப்பட்டவங்க தான். நீ யாரையும் கன்வின்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல அதான் இப்ப அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அவங்க ஓரளவுக்கு உழைப்ப போட்டு மக்களை போய் பார்த்து ஏதோ ஒரு வகையில கன்வின்ஸ் பண்ணி கிடைச்ச ஓட்டு கூட இப்ப விஜய்க்கு கிடைச்ச ஓட்டை கம்பேர் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அதீத கிரேஸ்ல கிடைச்ச விஷயம் தானே. அந்த விஷயம் ஈஸியா சிம்பிளா பாக்கல. இப்ப திமுக மேல அதிமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதனாலதான் ஓட்டு போடுறாங்க. அவங்க பாக்குறாங்க எனக்கு திமுக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பாக்குறாங்க. சோ அப்ப என் ஓட்டை அதிமுகவுக்கு போட்டு நான் வேஸ்ட் பண்ணல, நான் தாவேக்காவுக்கே மொத்தமா போட்டுறேன். சோ ஓட்ஸ் எல்லாம் தாவேக்கா பக்கம் போகுது. சோ தாவேக்காவுக்கு அரசியல்ன்றது ஒண்ணு, ஆனா மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸ் இருக்கு. எனக்கு அதிமுகவும் திமுகவும் வேண்டாம் அப்படின்ற சாய்ஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தளவு அதுக்கான சொல்யூஷன் தாவேக்கா கிடையாது. அதுக்கு பின்னாடி நீங்க சொன்ன கிரேஸும் இருக்கலாம், ஆனா வெறுமனே அது கிரேஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இந்த 2 கட்சிகள் மேல உள்ள ஒரு அயற்சிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிறைய படிச்சவங்களுக்கும் சரி, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் தாவேக்கா ஓட் போட்டிருக்காங்க. ஆனா அவங்களை பொறுத்தளவு சிம்பிள், எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே தேவையில்லை. அவங்க ஏடிஎம்கேவை ப்ராப்பரான ஒரு திமுக எதிர்ப்பு கட்சியா பார்க்கல. ஏடிஎம்கே வீக் ஆயிட்டாங்க, திமுக எதிர்ப்பு வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தாங்க. சோ அதனால அதிமுகவுக்கும் ஓட்டு போட அவங்க தயாரா இல்லை, அதனால தாவேக்காவுக்கு போடுறாங்க. தாவேக்காவை பொறுத்தளவுல அரசியலே இல்லாத ஒரு கட்சி. சோ அப்படி இருக்கும்போது அவங்க மக்களுக்கு அதை விரும்புறாங்களா? அரசியல் ஓயாம அரசியல் பேசி பேசி அதை போராடு இதை போராடுன்னு சொல்லாம ஜஸ்ட் சிம்பிளா ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பேசிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்றத மக்கள் விரும்புறாங்க. எனக்கு தெரியல மக்களோட விருப்பம் என்ன நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப தாவேக்கா ஜெயிக்குன்றதை யாராலையும் கணிக்க முடியல. ஸோ மக்களோட விருப்பம் என்ன, மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்றதெல்லாம் நம்ம கணிக்க முடியல. ஸோ மக்களோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம். மக்களுக்கு கலெக்டிவா ஒரு வில் இருக்கும். ஸோ அதனால எந்த சைடு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவுல இப்போதைக்கு தாவேக்கா நிறைய இடங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஒண்ணு தூய அரசியல் அது இதுன்னு பேசினாங்க, வந்த உடனேயுமே காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகளை வச்சு கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவே பெரிய ஒரு காம்ப்ரமைஸ். ஸோ எடுத்த உடனேயுமே கூட்டணி வைக்கிறீங்க, கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க போய் சேர்றீங்க, அது காம்ப்ரமைஸ். ரெண்டாவது அதிமுக கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் தூக்குறீங்க. அப்புறம் அது போக உங்களால குவாலிஃபைடான ஆட்கள் அப்பாயின்ட் பண்ண முடியல மினிஸ்டர்ஸா. இவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா பெரிய மாற்றம் வரும், விஜய் பவருக்கு வந்த உடனேயும் அப்படியே எல்லாம் பயங்கரமான படிச்சவங்க குவாலிட்டியான ஆட்கள் எல்லாம் பயங்கர எஃபிஷியன்டா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் இங்க நிறைய பேர் பார்த்தா ஒன்றும் விஷயம் இல்லாத ஆட்களா தான் இருக்காங்க. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும்
நம்மளை விட மோசமா இருக்காங்க இவன்னு பார்க்கும்போது. அப்ப இவன் எங்க, எனக்கு ஏன் ப்ராப்ளம் எங்க சால்வ் இப்ப எனக்கும் அதான் கேள்வி. இப்போ விஜய் வந்து என்ன தப்பு பண்ணாலும் இல்ல என்ன இன்எஃபிஷியண்டா இருந்தாலும் மக்கள் விஜயை ஒரு எக்ஸெப்ஷனா விட்டுருவாங்க. ஆனா அவரோட மற்ற அமைச்சர்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு புரிஞ்சுக்கலாமா? விஜய்க்கும் ஒரு லிமிட் இருக்கு டெஃபினட்டா. ஓகே. அவரும் மனிதர் தானா? இல்ல ஆனா அவர் தன்னோட வீக்னஸ் வெளியே தெரியாம நிறைய ஹைட் 3 மாசம் தானங்க, 3 மாசம் தானங்க ஆச்சு. இல்ல அவர் பீப்புள என்ன பிரஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் எல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு என்னன்னே ஒரு ஒண்ணு மாதிரி புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட முடியுதுன்னா கீழையும் தூக்கி போட முடியும். ஓகே. உங்களை கடவுள் மாதிரி கொண்டாட முடியுதுன்னா உங்களை கீழே தூக்கியும் மக்களால போட முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மக்கள் போறாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் மக்கள் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க, அது கேப்பபிளா தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான சூழல் ஏற்படல. நீங்க ஒன்னு கிளியரா புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு விஜய் கவர்மெண்டோட முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் புதிய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதே நேரம் சில திட்டங்களுக்கு நிதியை குறைச்சதாகவும் விமர்சனங்கள் வந்திருக்கு. என்டையரா இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல டார்கெட் செட் பண்றாங்க, ஒரு லாங் விஷன் டார்கெட் ஒன்று செட் பண்றாங்க. $1.5 trillion எக்கானமியா தமிழ்நாட்டை மாற்ற போறோம் அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை சீரியஸா அப்ரோச் பண்ணணும். சும்மா எல்லாமே கமர்ஷியலா நரேட்டிவ் செட் பண்றதுக்கு மீடியால ஹெட்லைன்ஸ் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப டிஎம்கே என்ன பண்ணாங்க, $1 trillion எக்கானமின்னு அவங்க டார்கெட் செட் பண்ணாங்க. உடனே இப்ப என்ன பண்றது, 1.5 சொல்றது. அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா இல்ல நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது. சோ ஏட்டிக்கு போட்டி பேசுற மாதிரி சும்மா நம்பர் சொல்றது இல்ல. நீங்க $1.5 trillion எக்கானமியா நாங்க 5 இயர்ஸ்ல மாத்திருவோம்னு சொல்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும். ஆமா, அதுக்கு சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கணும். இப்ப தமிழ்நாடோட எக்கானமி சைஸ் என்ன, நம்ம ஜிஎஸ்டிபி எடுத்துட்டோம்னா $500 billion மேபி இருக்கும், அதுக்கு கீழே தான் இருக்கும். அப்போ 1 trillion ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட். இதுல நீங்க 1.5 trillion சொல்றீங்க. உங்களை பொறுத்தளவுல 1 trillion செட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அந்த நம்பரை டிஎம்கே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வசதியான ஒரு நம்பரை நீங்க செட் பண்றீங்க. ஸோ மக்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா முதல்ல ஒரு சீரியஸ்னஸோட அதை வைக்கணும். மாசம் 2500 ரூபாய் தருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு அதனால பாதிப்பு தான் ஏற்படும். அரசு கஜானா காலி ஆயிரும். ஆனா திமுக 1000 சொன்னாங்க, அதிமுக 2000 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். உடனே நீங்க 2500 சொன்னீங்க. அப்ப நீங்க முன்வைக்கக்கூடிய ப்ராமிஸ் எல்லாமே ஜஸ்ட் பொலிட்டிக்கலா எதிரிகளை கவுண்டர் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ப்ராமிஸ்கள் வைக்கிறீங்க, இந்த மாதிரியான நம்பர்ஸை நீங்க தூக்கி போடுறீங்க. அப்படி தயவு செய்து அணுகாதீங்க. ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா சீரியஸா அதை பாருங்க. ரெண்டாவது, இப்ப பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. இப்ப எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா எஜுகேஷனுக்கு பெரிய ஒரு ஃபண்ட்ஸை அலாகேட் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது ஒரு 2000 கோடி ரூபாய் கம்மியா இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. ஆக்சுவலா எஜுகேஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க ஃபண்ட்ஸை, பட் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஓகே, 2000 கோடி ரூபாய் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது, அதே மாதிரி பார்த்தோம்னா திருமணமானவர்களுக்கு 8 கிராம் தங்க நகை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க, புதுசா திருமணமானவர்களுக்கு. அது எனக்கு கேட்ட தேவையில்லாத ஒரு ஸ்கீம் தான். இது ஆக்சுவலா அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்துருக்காங்க. பட் தேவையில்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் பாப்புலரான ஸ்கீம்ஸ் தான். இப்ப நீங்க வந்த உடனே வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிடுறீங்க. அதுல நீங்க முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டோட கடன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி ரூபாவா இருந்தது 21ல. 26ல அது 10 லட்சம் கோடியா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக நீங்க என்ன பண்றீங்க, அரசு நிறுவனங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய கடன்களையும் நீங்க சேர்க்கிறீங்க. உள்ள சேர்க்கும் போது மொத்தமா பார்த்தா 13 லட்சம் கோடி ரூபாவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த கடன் ஒரு பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த கடனை நீங்க கம்மி பண்ணணும்னா உங்க அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க திமுக செய்த அதே விஷயத்த அதிமுக செய்த அதே விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா இந்த கடன் அதிகம் தான் ஆகும். சோ இப்ப கடனை கம்மி பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டிஎம்கே செய்த விஷயங்களை அதிமுக செய்த அதே விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தா கடன் கம்மி ஆகாது. அப்ப நீங்க டிஃப்ரெண்டா நீங்க இந்த இஷ்யூவை அணுகணும். அது நடக்கல. நீங்களும் என்ன பண்றீங்க, ஓட்டுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதான் பண்றீங்க. இலவசங்கள் கொடுத்தா மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு கிடைக்கும், அதுக்காக நிறைய இலவசங்களை ப்ராமிஸ் பண்றீங்க. கண்மூடித்தனமா நிறைய இலவசங்களை ப்ராமிஸ் பண்றீங்க. இப்ப பட்ஜெட்லயும் பார்க்கும்போது இலவசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏற்கனவே நம்ம பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60% மேல சேலரி, அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இது பென்ஷன், இதுக்கே ஏறக்குறைய 60% போயிடும்.
இப்ப நீங்க இந்த மாதிரி இலவசங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம அந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாலும் கடன் கம்மியாகாது. ஆனா ஒரு கவர்மெண்டோட வேலை பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கணும். அதுக்கு கடனை ஒரு ரீசனா சொல்லி அதை கம்மி பண்ண முடியாது தானே, அதை நிறுத்த முடியாது. சிம்பிள்ங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கடன் இவ்வளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க இலவசங்கள் கொடுத்தா கடன் வரும். இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க கவர்மெண்டோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்க்ரீஸ் பண்றது நீங்க என்ன சொல்றீங்க? டாஸ்மார்க் கம்மி பண்ணுவோம்ன்றாங்க. அது போக மத்த சில விஷயங்கள் மூலம் லீக்கேஜை கம்மி பண்ணுவோன்றீங்க. டாஸ்மார்க் வழியா ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண போறோன்றீங்க. லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து ஒரு 1000 கோடி ரூபாய் நாங்க எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்றீங்க. அப்போ உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ புதுசா ரெவென்யூவை ஜென்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல. லீக்கேஜஸ் எல்லாம் கம்மி பண்ணி பெருசா ஒன்று நீங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. திமுக பீரியட்ல ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அரசால அப்படிதான் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க இபி பில்ல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையாகும். அதே மாதிரி டாக்ஸை நீங்க ரொம்ப ஹெவியா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப இருக்கக்கூடிய ரிசோர்சஸை நீங்க ப்ராப்பரா நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கடன் தான் பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க அப்ப இலவசங்களை கம்மி பண்ணி தான் ஆகணும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது பெரிய ஒரு சுமை. அப்ப நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ஒரு பிரச்சனைன்னு பேசியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஓட்டு வாங்குறதுக்காக இல்ல நான் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதே பிரச்சனை. அப்ப நீங்க அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குற வேலையை தான் பாக்குறீங்க. இன்னும் 2500 ரூபாய் நான் தரேன்னு சொல்றீங்க. இப்ப 8 கிராம் தங்கம் தரேன்றீங்க, 6 சிலிண்டர் நாங்க தருவோன்றீங்க. இப்ப அதுக்கு பட்ஜெட்ல ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியாச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஜிஎஸ்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம், இப்படி நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? ஆனா தமிழ்நாடு ஒரு க்ரோயிங் எக்கானமி. ஸோ அதை வந்து அதுக்கு தேவையான அளவு கடன் வாங்குறது கெப்பாசிட்டி இருக்கு. தே கேன் மேனேஜ் அப்படின்னு தானே ஒரு எக்கனாமிஸ்ட்லாம் சொல்றாங்க. தமிழ்நாடு க்ரோவிங் எக்கானமியா இருந்தாலும் எஸ்ஓடிஆர்பாங்க, ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூம்பாங்க. ஸ்டேட்டுக்குன்னு சில ரெவென்யூ ரிசோர்ஸ் இருக்குல்ல, அது கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ எஸ்ஓடிஆரை நீங்க ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபியில கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொபோர்ஷன் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டேட்டோட ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாயிட்டு இருக்கு. இதை நான் முழுமையா தாவேக்கா மேல குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா தாவேக்கா இப்போ வந்தவங்க தான். ஆனா இந்த பிரச்சனை இருக்கு. தாவேக்காவாலையும் அதை சரி பண்ண முடியல. சரி பண்றது சாதாரண விஷயமும் கிடையாது. ஏன்னா இப்ப டாஸ்மார்க்ல 10 ரூபா வாங்குறாங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பாடினீங்க, கேலிலாம் பண்ணீங்க, ஊழல் நடக்குதுன்னு சொன்னீங்க, அந்த 10 ரூபா அரசியல்வாதிகளுக்கு போகுதுன்னு பேசுனீங்க. ஆனா இப்ப உங்களால இன்னும் ஸ்டாப் பண்ண முடியல. ஏகப்பட்ட பேச்சு பேசினாலும் அந்த 10 ரூபாவை ஸ்டாப் பண்ண முடியல. இப்ப நியூஸ் எல்லாம் கசிய விடுறது என்னன்னா பிரைவேடைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு 2500 டாஸ்மாக் அவுட்லெட்ஸை பிரைவேடைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோ ஒரு பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் அதை செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு அதை சரி பண்ண முடியல. அதுக்கு சொல்யூஷனா நீங்க என்ன பண்றீங்க, பிரைவேடைசேஷன் நோக்கி போறீங்க. உங்களுக்கு அந்த எம்ப்ளாயிஸே சரி பண்ண முடியல. சோ இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி லீக்கேஜஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க? லீக்கேஜஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி பெருசா ரெவென்யூ பார்க்க முடியாது. ரெண்டாவது ஸ்டேட்டோட ரெவென்யூ கம்மியாயிட்டு இருக்கு. அது என்ன செஞ்சு அதை சரி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலி பட்ஜெட்லயே அவங்க வந்து ஒரு 1.75 lakhs வந்து கடனா 7 lakhs crores கடனா வாங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இனிஷியேட் பண்ணி. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போதைக்கு கடன் திமுக ஆட்சியிலிருந்து வெளியேறும்போது கடன் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய். தாவேக்கா வெளியேறும் போது, தாவேக்கா ஆட்சி முடிவுக்கு வரும்போது 20ல இருந்து 25 lakh crores இருக்கும். இதுல ஒன்றும் பெரிய ஆமா நம்ம எதுவும் குழப்பிக்கலாம் தேவையே இல்லை. நான் சொன்ன மாதிரி இவங்க திமுக அதிமுக பொருளாதாரத்தை அணுகின முறை இருக்குல்ல, அதுல இருந்து டிஃபரெண்டா இவங்க பொருளாதாரத்தை அணுகுனாங்கன்னா கடன் கம்மியாகும். ஆனா இவங்க திமுக அதிமுகவை விட பாப்புலர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பதான் ஓட்டு கிடைக்கும்னு இவங்க பாக்குறாங்க. சோ அப்ப இவங்க பீரியட்ல இன்னமும் அதிகமா தான் கடன் அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்ப நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 21ல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. அதுக்கு முன்னாடி 16ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. சோ ஒவ்வொரு 5 இயர்ஸ்லயும் கடன் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப 31 வரும்போது கடன் 20ல இருந்து 25 lakh crores இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப நமக்கே கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். நேத்து எனக்கு 5000 ரூபாய் கடன் இருக்கு, இன்னைக்கு 10, 20, 40ன்னு போய்கிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் சிக்குவேன் இல்ல, அப்படியே ஏறிக்கிட்டே போக முடியாது. அதே மாதிரி அரசுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப யார் மாட்ட போறாங்கன்றதான் கேள்வி. சோ இவங்க பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு. எனக்கு என்ன क्वेश्चनனா, இப்ப டிவிகே கவர்மெண்ட் கடன் வாங்குறதே பிரச்சனை அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க பாக்குறீங்களா, அல்லது நீங்க கடன் வாங்குறத ஒரு சார்ஜா பண்ணிட்டு
இப்போ அதே விஷயத்த திரும்ப பண்றீங்களா, அது ப்ராப்ளமா நீங்க மெயினா பாக்க? கடன் வாங்குறது பிரச்சனையே கிடையாதுங்க. கடன் எல்லாரும் மனிதர்களும் வாங்குறாங்க, நிறுவனங்களும் வாங்குறாங்க, அரசுகளும் வாங்குறாங்க. கடன் வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க கடன் வாங்கி என்ன பண்றீங்க? இப்ப நம்ம பட்ஜெட் எடுத்து நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மையா நம்ம ஸ்பெண்ட் பண்றது பார்த்தோம்னா ஒரு 80% பார்த்தோம்னா சேலரிக்கு போகுது, பென்ஷனுக்கு போகுது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, கடன் வாங்கினது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, அப்புறம் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு போகுது. அப்ப நீங்க உங்களோட தேவைகளுக்கே ஒரு 80% ஸ்பெண்ட் பண்றீங்க. இது தாண்டி இன்ஃப்ராக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இங்க பணமே இல்ல. இந்த தடவை பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இன்ஃப்ராக்கு பெரிய ஃபோக்கஸ் கொடுக்கல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் நீங்க பெரிய ஃபோக்கஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா போக போக பொருளாதாரம் இதே வேகத்துல குரோ ஆகாது. அப்போ ஓவராலா உங்களோட டாக்ஸ் ரெவன்யூவும் கம்மியாகும். இப்ப பாருங்க நம்மளோட டெய்லி பாக்குறோம் ரோட்ல எவ்வளவு டிராபிக் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப பொருளாதாரம் வேகமா குரோ ஆகுது. நிறைய பேர் கார் வாங்குறாங்க, நிறைய பேர் பைக் வாங்குறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க பில் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்க வரணும்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம இருக்கிற காசை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக நான் எல்லாத்தையும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பேன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ கடன் கண்டிப்பா வாங்குங்க. ஸ்டேட்டை டெவலப் பண்றதுக்கு கடன் வாங்குங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நானே கடன் வாங்குறேன், 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறேன். 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு மாச செலவுக்கு அதை யூஸ் பண்றேன்னு வச்சுப்போம். அப்புறம் 2 மாசத்துல அந்த 1 லட்ச ரூபாய் தீந்துரும். 3வது மாசம் நான் மாட்டிடுவேன். இதே நான் அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கி ஒரு கடையை போடுறேன்னு வச்சுப்போம். அது இன்வெஸ்ட்மெண்ட். அதுல இருந்து எனக்கு நாளைக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால கடனை வாங்கி என்ன பண்றோன்றதா விஷயம். இவங்க ஒவ்வொரு நாளும் கடனை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னது ஒரு எக்கனாமிக்கல் ஆங்கிள் இந்த விஷயத்த முன் வைக்கிறீங்க. ஆனா ஒரு காமன் பீப்புள் ஆங்கிள் விஜய் வந்து மோர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரா? இப்போ மோதிரம் கொடுக்கறது பிளஸ் இப்போ கல்யாணத்துக்கு தங்க நாணயம் கொடுக்கறதுன்ட்டு ஒரு அவங்கள கவர் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணி ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தன்னை பிச் பண்ணிக்கிட்டாரா? எப்படி பொலிட்டிக்கலா தாங்க இது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதனாலதான் அரசியல்வாதிகள் எல்லாமே இதை பண்றோம் அதை பண்றோம் இந்த இலவசம் அந்த இலவசம்னு பேசுறாங்க. ஏன்னா இலவசங்கள் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுது. ஆனா இது சஸ்டைனபிளா இல்லையான்றதான் கேள்வி. இது சஸ்டைனபிள் கிடையாது. யுஎஸ்எஸ்ஆர்லாம் கொலாப்ஸ் ஆனதுக்கு காரணமே அதுதான். அரசு ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பணம் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. பணம் நல்லா வந்துட்டு இருந்தது ஒரு பாயிண்ட் வரைக்கும். பெட்ரோல் பிரைஸ்லாம் நல்லா ஹையா இருக்கும்போது யூஎஸ்எஸ்ஆருக்கு நல்லா ப்ராஃபிட் வந்தது. எக்கானமி நல்லா பூம் ஆச்சு. கையில நிறைய காசு இருக்கும்போது நிறைய காசு அரசு செலவழிச்சாங்க. அப்புறம் டக்குனு 80s எண்டில் ஆயில் பிரைஸ்லாம் கம்மியாகும் போது யூஎஸ்எஸ்ஆர் மாட்டிட்டாங்க. ஏன்னா ஆயில் பிரைஸ் கம்மியாகும் போது கவர்மெண்டோட ரெவன்யூ கம்மியாகுது. ஆனா கவர்மெண்டோட எக்ஸ்பென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. கவர்மெண்ட் அதிகமா செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடுது. இதுதான் பெரிய ஒரு சிக்கல். இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இலவசங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அங்கேயும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் நிறைய சலுகைகளை அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா மக்களை பொறுத்தளவுல மக்கள் கோவப்படும் போதெல்லாம் இப்படி ஏதாவது சலுகைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்ப என்ன ஆகுது, உங்க கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகிட்டே இருக்கு. குறிப்பா ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வரும்ல, உடனே புதுசா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கம்மியாகும் போது கவர்மெண்டோட ரெவன்யூ கம்மியாகும் போது சிக்கிப்பாங்க. இப்ப இங்கேயும் அதே தான். இப்ப என்னன்னா இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ் நல்லா க்ரோ ஆயிருச்சு எக்கானமி. வரப்போற நாட்கள் நிறைய சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சிக்கல்கள் வரும் பொருளாதார ரீதியா. இப்ப எல்லா நாடுகளுமே ஒரு எக்கனாமிக் டவுன் டர்னுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகுது. இந்தியாவுக்கு வரக்கூடிய எஃப்டிஐஸ் எல்லாம் கம்மியாகுது. இங்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வெளியே ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏஐ எல்லாம் வந்தனால வேற நிறைய சிக்கல்கள்லாம் வருது. இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம், கால் சென்டர்ஸ் எல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆஃப் ஷோரிங் பாங்க, அந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. இனி அதெல்லாம் தேவையில்லை. ஏஐ எல்லாம் வரும்போது கஸ்டமர் சர்வீஸ் அப்புறம் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டு பெரிய லெவல்ல ஐடி செக்டரா சார்ந்திருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். அதெல்லாம் நடக்கும்போது ரெவன்யூவும் கம்மியாகும். இவ்வளவு நாளா ஈஸியா வந்துருச்சு. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு 30 இயர்ஸ் நமக்கு ஈஸியா பணம் வந்துருச்சு. 30-40 இயர்ஸ் அந்த வசதி ஃபியூச்சர்ல இருக்காது. இப்ப ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்லேயே பார்த்தோம்னா ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி ஏஐக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். அது சும்மா பேரளவில் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு போட்டுட்டு அப்புறம் ஒன்றும் பண்ணாம இருந்தாங்கன்னா பிரோஜனம் இல்லை. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதே நல்ல ஒரு விஷயம் தான். அதை பத்தி திங்க் பண்றதுங்கிறதே முக்கியமான. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, அரசுன்ற அந்த இயந்திரம் இருக்குல்ல, அதோட அந்த செலவினங்களை கம்மி பண்ணும். அதோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஷாக் வருதுன்னா
நீங்க டெஃபினட்டா பாதிக்கப்படுவீங்க. ஆனா இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு நாடு கிடையாது, மாநிலம், இந்தியாவோட ஒரு அங்கமா தான் இருக்கு. இந்தியா ஒரு டைரக்ஷன்ல போகும்போது தமிழ்நாடால மட்டும், அதுவும் ஒரு 5 இயர்ஸ் இருக்க போற ஒரு கவர்மெண்டால ஒரு தனி டைரக்ஷன்ல போக முடியுமா? ஆல்ரெடி போற டைரக்ஷன்ல தானே அவங்களால பயணிக்க முடியும். உங்களை யாரும் பெருசா எதுவும் பண்ண சொல்லல. போய் மத்திய அரசோட சண்டை போடுங்கலாம் உங்கள்கிட்ட யாருமே சொல்ல, அது முடியவும் செய்யாது. தாவேக்காவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க 8 கிராம் தங்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு கொடுக்குறீங்க அதை? ஆட் ஆன் கமிட்மெண்ட்ல போய் மாட்டாதீங்க அப்படிங்கிற. உங்களால என்ன செய்ய முடியுமோ உங்க சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறதே தப்பு. நீங்க என்ன பண்றீங்க, 2500 ரூபான்றீங்க. 1000 ரூபாய் மாசம் மாசம் ஒரு அரசு கொடுக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இது ஆக்சுவலா அரசியல் கட்சிகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்றீங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு 1000 ரூபாய் போய் சேராது. நிறைய பேருக்கு 1000 ரூபாய் போய் சேரலன்னா ஆமா உங்களுக்கு எதிராக ஓட் போடுவாங்க. ஸோ அப்ப பொலிட்டிஷியன்ஸுக்கும் அதுல சிக்கல் வருது. இப்ப 1000 ரூபாய் ஸ்டாப் பண்ண முடியாது. தாவேக்காவுக்கு சிக்கல் 1000 ரூபாய் ஸ்டாப் பண்ண முடியாது. 1000 ரூபாய் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும். ஏன்னா அந்த 1000 ரூபாய்க்கு மக்கள் பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரு 15,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு அதை பிளான் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு கொஞ்சம் பணம் வரும், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க இருக்கிறத எடுக்க முடியாது. இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்போட இருப்பாங்க. சோ அப்ப நீங்க யதார்த்தத்தை மக்கள்கிட்ட புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியா மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்குவதற்காக ஏகப்பட்ட இலவசங்கள். லாஸ்ட் 10 இயர்ஸா தாங்க இவ்வளவு இலவசங்கள்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. பொங்கலுக்கு இப்படி காசு கொடுக்கறதெல்லாம் ஒரு 10 வருஷமா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நீங்க ஈஸியா ஓட்டு வாங்குறதுக்காக, அதுவும் குறிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நிறைய காசு கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா சிக்கல் தான் வரும். ஓகே, விஜய் வந்து இப்போ சீமான் மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு கம்ப்ளீட் அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸையோ இல்லை அல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸ் அந்த ஒரு விஷயத்த அவர் முன் வைக்கல. ஆல்ரெடி டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் முன் வச்சாரு. அதை நான் கூடுதலாக பண்ணுறேன், இல்லை அதை நான் பெட்டராக பண்ணுறேன், இவங்க 2 பேரும் அதை ஒழுங்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப முன் வச்சு அதில் இப்போ சக்சஸும் ஆயிருக்காரு. இப்போ அவர் சொன்ன விஷயத்தையாவது அவரால் வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமா? அதுதான். நான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆல்டர்னேட்டிவ், நாங்க அவங்கள விட பெட்டரா பண்றோம்னு அவங்க சொன்னாலும் ஆக்சுவலா திமுக அதிமுகவை விட இவங்க மோசமா தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, எஜுகேஷனுக்கு ஃபண்ட்ஸை கம்மி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எஜுகேஷனுக்கு ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். போன வருஷத்துக்கு பண்ணதை விட இந்த வருஷத்துக்கு நீங்க எஜுகேஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அது ஓகே, 2000 கோடி ரூபாய்னாலும் ஓகே. மொத்தம் 45,000 கோடி ரூபாய் நம்ம அலோகேட் பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு 2000 கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு. பட் இருந்தாலும் இன்க்ரீஸ்ல ஆயிருக்கணும். கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆனா இங்க கம்மியாயிருக்கு. கம்மியாக கூடாது. அந்த விஷயம் இருக்கு. 2வது, உங்களுக்கு பெரிய ஸ்டேட்டோட ரெவென்யூவை பெருசா இன்க்ரீஸ் பண்ண முடியல. புதுசான ஒரு டைரக்ஷன்ல உங்களுக்கு எடுத்துட்டு போக முடியல. நீங்க என்ன பண்றீங்கன்னா நரேட்டிவ் செட் பண்றீங்க. நரேட்டிவ் செட் பண்ற இடம் வரும்போது தாவேக்கா சூப்பரா செயல்படுறாங்க. மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசுறது, புது புது கான்ட்ரவர்சிஸை ஸ்டார்ட் பண்றது. இப்ப பாருங்க, காவிரி பிரச்சனை இருக்கும்போது, மேகதாது பிரச்சனை இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க. உடனே அந்த இஷ்யூவை டக்குன்னு டைவர்ட் பண்றாங்க. அதே மாதிரி டிவிகே எம்எல்ஏஸ் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க, குதிரை பேரம் நடக்குதுன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது டக்குன்னு பார்த்தோன்னா அதை டைவர்ட் பண்றதுக்கு இல்ல திமுக தான் குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு அதை அந்த பக்கம் திருப்பினாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. சோ இந்த மாதிரியான காரியங்கள் பண்றது, மக்கள் அட்டென்ஷன் டைவர்ட் பண்றது, இதெல்லாம் தான் பண்றாங்களே தவிர ப்ராப்பரான அரசியல் பண்ணல. நீங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணி மட்டுமே ஜெயிக்க முடியாது. திமுகவோட தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். அப்படி நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம்னா திமுக சூப்பரா கண்ட்ரோல் பண்ணாங்க, அப்ப அவங்களுமே ஜெயிச்சிருக்கணும். சோ அது அப்படி நடக்காது. இப்ப தண்ணி வரலன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட போறாங்க. ஓகே, இப்போ விவசாயிகள், பாதிக்கப்படுற விவசாயிகள் அதை ஃபீல் பண்றாங்க. இப்போ அதர் தென் பீப்புளுக்கு இந்த விஷயம் இஷ்யூவாவே இல்லாத அளவுக்கு டைவர்ட் பண்றாங்கல்ல, மக்கள் கிட்ட இந்த விஜயோட செல்வாக்கா குறையாம மெயின்டைன் பண்ண முடியுதா அவங்களால? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துல பாதிக்கப்படுவாங்க. தண்ணி வரலன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. கரண்ட் பில் அதிகமாகுதுன்னா சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கடன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா பாதிக்கப்படுவாங்க. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, அரசு சரியா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஹொர்மூஸ்ல போர் நடக்குதா இல்லையான்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. என் பேக்கெட்ல இருந்து அதிகமா பணம் போயிட்டே இருக்கு, என்னால பொழப்பு நடத்த முடியலன்னா மக்கள் ஒரு பாயிண்ட்ல கோவப்படுவாங்க. அதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். ஹொர்மூஸ்ல போர் நடந்துட்டு இருக்கு, அதனால பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதனால கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, அதனால பணவீக்கம் ஏற்பட்டு பொருட்கள் விலையெல்லாம் ஏறுது, இது எங்க தப்பு இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.